ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி துளசி எடுத்துட்டுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான துளசியை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வாஷ் பண்ணிக்கோங்க, எவ்வளோ தான் க்ளீனாக இருந்தாலும். இன்றைக்கி ஃபுட் எதுவும் பண்ண போகிறதில்ல. இந்த ரெய்னி சீசன், அதாவது இந்த மார்கழி மாதம், அப்போ நிறையா சளி பிடிக்கும் இல்லையா, எல்லாருக்கும் ஃபீவர் வரும் இல்லையா, அந்த ஃப்ளூ காய்ச்சல் எதுவாக இருந்தாலும் ஓகே, அதுக்கு ரெமிடி நான் பண்ண போகிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட குட்டி குட்டியாக ஒரு 5 மிளகு எடுத்துக்கிறேன். அதோடு இதை போட்டு இந்த துளசியும் உரலில் போட்டு இடிச்சுக்கலாம். இப்போ இதை விட இந்த போகம் ஃப்ளாட்டாக இருக்கும். இது கோல்டுக்கான ஒரு டீ, நாட் கஷாயம். கஷாயம் அப்படின்னா இது மருந்தாயிடும். இது கோல்டுக்கான ஒரு டீ. லைட்டாக இதை தட்டினாலே போகிறோம். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டரை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச உடனே, அதாவது கொதிக்கும் போது போடக்கூடாது, எடுத்து அடுப்பில் வச்ச உடனே நான் இந்த நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகும் துளசியும் சேர்ந்தது இதில் போட்டணும். இது நல்லா கொதிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோமோ அது பாதியாக சுருங்குற அளவுக்கு இதை கொதிக்க விடணும். கண்டிப்பாக அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். சீக்கிரமாக கொதிச்சா அதில் உள்ள எசன்ஸ் ஃபுல்லாக நமக்கு கிடைக்காது. அதனால தான் இது என்னாகும் அப்படின்னா, நமக்கு சளி பிடிச்சிருக்கும் இல்லையா, அதனால ரொம்ப கஷ்டப்படுவோம். கண்டிப்பாக இந்த ரெய்னி சீசன், சில்லுன்னு இருக்கிற சீசனில் எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் வரும். அதுக்கானது தான் இது. இந்த துளசி அந்தளவு உடம்புக்கு நல்லது. அதாவது ஒரு ஆன்டிவைரல் சொல்லுவா இல்லையா, அந்தளவுக்கான எஃபெக்டை இந்த துளசி கொடுக்கும். மிளகு நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு நன்மை இருக்குது அப்படின்னு. உடல் வலி, சோர்வு, ரொம்ப டயர்டாக இருக்கிறது, ஃபீவர் இருக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வந்ததுன்னா உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் எந்த யூஸும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்க இல்லையா, கோல்டு வந்ததுன்னா 1 வீக் இருக்கும், நீங்கள் டாக்டர்கிட்ட போனால். போகலைன்னா 7 நாள் இருக்கும் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அது மாதிரி இதுக்கு, இந்த கோல்டுக்கு, இந்த சளியை குறைக்கிறதுக்கு அப்படின்னு இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறது மாதிரி இருக்கும், அந்த ஃபீல் வரும் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா. அதுக்கு தான் அவங்க இன்ஜெக்ஷன் டேப்லெட் கொடுக்குறதெல்லாம். அந்த மாதிரி நார்மல் கோல்டு, இந்த ஃபீவர் இதெல்லாம் வந்ததுன்னா ரெஸ்ட் எடுக்கிறது ஒன்று தான் பெஸ்ட் ரெமெடி. அதனால் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கஷாயங்கள் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா, ஹோம் ரெமெடி, அந்த மாதிரி எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது பெஸ்ட்டு. அதாவது நான் நார்மல் கோல்டு ஃபீவருக்கு சொல்கிறேன். இந்த 1 வீக் நம்ம உடம்புல போய் அந்த நம்ம உடம்புல இருக்க ப்ராசஸிங் நடக்கும் இல்லையா, அதை எதிர்த்து போராடுறதுக்கு எல்லா சக்தியும் நம்ம உடம்புல இருக்குது. அந்த 1 வீக் அதுக்கு தேவை. அது நம்ம உடம்புல எதையும் தாக்காமல் வெளியில் தள்ளுறதுக்கு உள்ள இருக்கிற அந்த வெள்ளை அணுக்கள் இதெல்லாம் போராடி நம்மளை காப்பாற்றுறதுக்கு அது 1 வீக் அது தேவைப்படும். அதனால் 1 வீக் ஆகும் அது சரியாகிறதுக்கு. 1 வீக்லேருந்து ஒரு 10 நாள் வரைக்கும் கூட ஒவ்வொரு உடம்பை பொறுத்து ஆகும். ஸோ நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது பெஸ்ட்டு. ரெஸ்ட் எடுக்காமல் நீங்கள் போயிட்டே இருக்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது, அவ்வளோதான். ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் இந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணுறது, அது எல்லாமே தவிர நீங்கள் டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போட்டு என்ன தான் மெடிசின் வாங்கினாலும் அது 1 வீக் இருக்க தான் இருக்கும். அது கொதிக்கட்டும். இதுக்கு நடுவில் சின்னதாக இந்த அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. இதை நம்ம தட்டி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இது இறக்கிறதுக்கு, அதாவது ஆஃப் பண்ணுறதுக்கு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி இந்த பட்டை சின்னமன் இருக்கு இல்லையா, இதை பொடி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதனுடைய தன்மை என்ன அப்படின்னா, பட்டை அந்த நுரையீரலில் உள்ளுக்குள்ளே தங்கின்னு இருக்கிற அந்த டாக்ஸில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது படிஞ்சு இருக்கும் அந்த சளியெல்லாம் சுரண்டி வெளியில் கொண்டு வரக்கூடிய தன்மை இந்த பட்டையில் இருக்குது. இதை ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா
மார்னிங் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் எது புதுசாக எடுத்துக்கிறனாலும் ட்ரை பண்ணுறாலும் எதுவாக இருந்தாலும் புதுசாக அப்படிங்கிறதே இல்லை. டாக்டர் ப்ரிஃபர் பண்ணாத எதையுமே நீங்கள் பிஃபோர் ஃபுட் எடுத்துக்காதீங்க, ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு டீ எப்போ சாப்பிட்றோமோ அந்த டயத்துக்கு இதை எடுத்துக்கோங்க. இதுவும் டீ மாதிரி தான். இது கஷாயம் அப்படின்னு சொன்னிங்கன்னா மருந்து அப்படின்னு நினச்சிட்டு யாரும் சாப்பிட மாட்டாங்க. இது டீ மாதிரி எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுவுமே ஒரு டாக்டர் அட்வைசபிள் தான். பயப்படாமல் இதை ட்ரை பண்ணலாம். குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஒரு 5 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு எதுவாக இருந்தாலும் கொடுங்க, அளவில் கம்மியாக. பெரியவங்க அப்படின்னா ஒரு 100லேருந்து 150 ml எடுத்துக்கலாம் இதை. அது மாதிரி இதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் ஈவினிங் டைமில் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு மீதியை எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 லிட்டர் ஆகிடும் இது அப்படிங்கும்போது அதை 2ஆக பிரித்து நீங்கள் வந்து காலை மாலை 2 வேளையும் எடுத்துக்கலாம். பாடி பெயின், கோல்டு, ஃபீவர், ரன்னிங் நோஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இது சரி பண்ணும். நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டோ அல்லது மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கியோ நோ யூஸ். ரெஸ்ட் இது பெஸ்ட்டு. இது எல்லாத்தையும் தாண்டி என்ன பண்ணணும் அப்படின்னா மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும், ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கணும். எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, ஹாப்பியாக இருக்கணும். நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. இதால் நான் 2 டம்ளர் விட்டேன் இல்லையா, 1 டம்ளர் அளவுக்கு குறுகி எடுத்து. இப்போ ஃபைனலாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது தேனுமே மெடிசினல் வேல்யூபிள் உள்ளது தான். இது இந்த காரத்தன்மையை குறைக்கிறதுக்கு தான் இந்த தேனை தவிர வேறு எதுக்கும் இல்லை. ஆனால் இந்த தேனால் எந்த கெடுதலும் இல்லை. குழந்தைங்க சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். அதாவது அதில் உள்ள அந்த காரத்தை, மிளகு காரம், துளசி காரம்லாம் அடிக்கக்கூடியது தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டாக்டர்கிட்ட போக வேண்டாம். இதை 1 வீக் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்லாம். அதுலேயே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக தெரியும். டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ வாட்சிங். என்னோடய வியூவர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஹெல்த்தியாக இருக்கணும். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் உங்களுக்காக தான் பண்ணி காமிச்சிருக்கேன். எனக்கு கோல்டு இல்லை, என்னோடய வியூவர்ஸ்லாம் ஹெல்த்தியாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக. செகண்ட் திங் பார்த்திங்கன்னா, நான் இப்போ சொன்ன அளவில் எல்லாமே எப்பயும் எல்லா வீடியோன்னு சொல்கிறதுல தான் கொஞ்சம் கூட குறைச்சி இருக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது, பயப்பட வேண்டாம். இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. அதனால் எதுக்குமே பயப்படாமல் உடனே இதை ரெடி பண்ணி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் கொடுங்க, இல்லாதவங்களும் ப்ரிவென்ஷனாக எடுத்துக்கோங்க.